சட்டமன்ற கதவுகள் இறுக்கமா சாத்தப்படுது. உள்ள ஒரு பெரிய அரசியல் பூகம்பம் வெடிக்க காத்திருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு அரசியல்ல உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தின அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. டிவிக்கு ஆட்சி தப்புமா கவிழுமாங்கிற ஒரு ஹார்ட் பீட் எகிர வைக்கிற சிச்சுவேஷன். உள்ள என்ன நடந்துச்சு, இந்த அரசியல் சதுரங்கத்தோட முழு பின்னணி என்ன அப்படிங்கறத எந்த ஒரு சார்பும் இல்லாம வெறும் டேட்டா ஃபேக்ட்ஸ் வச்சு அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த 117 இந்த நம்பரை நல்லா மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசா ஆட்சி அமைச்சிருக்கிற டிஎம்கே கட்சி இந்த வாக்கெடுப்புல தப்பிச்சு ஆட்சியை தக்க வைக்க அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மேஜிக் நம்பர் இதுதான். 117 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அரசாங்கம் தப்பும், இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் தாங்க மொத்த அரசியலுமே. தனித்து நின்னு வெறும் 107 இடங்களை மட்டும் ஜெயிச்ச ஒரு கட்சி எப்படிங்க திடீர்னு 144 ஓட்டுகளை வாங்கி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க? பேப்பர்ல இருக்கிற கணக்குக்கும் ரியாலிட்டியில நடந்த கணக்குக்கும் சம்பந்தமே இல்லையே. எப்படி இந்த நம்பர் கேம் பாசிபிள் ஆச்சு? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சரி, இந்த மேஜிக் நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாத்துருவோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மொத்த சீட்டுகள் 234. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை திருச்சின்னு 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு ஜெயிச்சதால ஒரு சீட் குறையுது. சோ இப்போதைக்கு எஃபெக்டிவ் மொத்த எம்எல்ஏக்கள் கவுண்ட் 233. இதுல பாதிக்கு மேல, அதாவது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண 117 பேரோட சப்போர்ட் வேணும். ஆனா டிவிகே ஜெயிச்சது 107 இடங்கள்ல மட்டும்தான். விசிகே, கம்யூனிஸ்ட் மாதிரி அவங்க கூட்டணியில இருக்கிறவங்கள சேர்த்தா கூட அது கரெக்டா 117 தான் தொட்டுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் எப்படி வந்துச்சு? அதுக்கு முன்னாடி அன்னிக்கு சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒரு குவிக் டைம்லைன் பாத்திரலாம். முதல்ல ஆரம்ப உரைகள் நடக்குது, அப்புறம் காராசாரமான விவாதங்கள், தீப்போரி பறக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த 59 எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமா வெளிநடப்பு செய்றாங்க, அதாவது வாக் அவுட். அதுக்கப்புறம் தான் சபாநாயகர் உத்தரவுப்படி கதவுகள் லாக் செய்யப்படுது. ஃபைனலா வாக்கெடுப்பு நடந்து முடிவுகள் வருது. இது அப்படியே ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த விறுவிறுப்பான செஷன்ல நடந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே அந்த அனல் பறக்கும் விவாதத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். திமுக தரப்பிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் வச்ச ரொம்ப ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டுகள் இதுதான். முதலமைச்சர் 2 தொகுதியில ஜெயிச்சுட்டு திருச்சி மக்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம அந்த பதவியை ரிசைன் பண்ணது மக்களை மதிக்காத செயல்னு கடுமையா சாடினாங்க. 2வது, தமிழ்நாட்டுல 60% மக்கள் டிஎம்கேவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட்டணி கட்சிகள் கிட்ட எம்எல்ஏக்களை கடன் வாங்கித்தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு விமர்சிச்சாங்க. இது மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா சுத்தமா பாசிபிள் இல்லாத பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு திமுக தரப்புல மிக அழுத்தமா பதிவு செஞ்சாங்க. இதுக்கு டிவிகே கொடுத்த கவுண்டர் இருக்கே, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா, இது ஆட்சி மாற்றம் இல்ல, புஷ்பா படத்துல வர்ற மாதிரி பணத்தை சோஃபால வச்சு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற குதிரை பேரம், இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் அரசாங்கம்னு நக்கல் அடிச்சாங்க. இதுக்கு உடனே மைக் பிடிச்ச முதலமைச்சர் விஜய், நாங்க குதிரை பேரம் சேரவங்க இல்ல, மக்கள் பணிகளை குதிரை வேகத்துல சேரவங்க அப்படின்னு ஒரு மாசான பதிலடி கொடுத்தாரு. இந்த வார்த்தை விளையாட்டப்போ சட்டமன்றத்தையே அதிர வச்சுது. அதே மாதிரி இந்த நலத்திட்டங்கள் பத்தி திமுக வச்ச விமர்சனத்துக்கும் டிஎம்கே தலைமை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. திமுகவால செய்ய முடியாத பல நலத்திட்டங்களை நாங்க மேஜிக் மாதிரி செஞ்சு காட்டுவோன்னு உறுதியா சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், முதலமைச்சர் 2 தொகுதியில நின்னத பத்தி திமுக விமர்சிச்சாங்க இல்லையா? அதுக்கு திமுகவோட முதலமைச்சரும் 15 அமைச்சர்களும் அவங்களோட சொந்த தொகுதியிலே தோத்துருக்காங்க, அதுவே மக்கள் யார் பக்கம் இருக்காங்கங்கிறத காட்டுதுன்னு சொல்லி விவாதத்தை முடிச்சாங்க. சரி, விவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த எண்கள் எப்படி மாறுச்சு? அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், அதிமுகக்குள்ள நடந்த பிளவு. இந்த வாக்கெடுப்புல அதிமுக 2ஆ உடைஞ்சதுதான் அந்த மேஜிக் நம்பருக்கான மெயின் காரணம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான தலைவர்கள் அடங்கிய ஒரு ரெபல் குரூப், அதாவது கிளர்ச்சியாளர்கள், கட்சி தலைமையோட உத்தரவை மீறி டிடிகே அரசாங்கத்துக்கு ஆதரவா எஸ்ன்னு ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் டிவிகேவுக்கு எதிரா நோ சொல்லி ஓட்டு போட்டாங்க. இந்த ரெபல் எம்எல்ஏக்கள் ஏன் இப்படி ஒரு போல்டான முடிவு எடுத்தாங்கன்னு நீங்க கேட்கலாம். அவங்க வைக்கிற லாஜிக் இதுதான். ஒன்னு, டிவிகேவுக்கு விழுகிற ஓட்டும் சரி, அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டும் சரி, ரெண்டுமே திமுக ஒரு தீய சக்தின்னு நினைக்கிற ஆன்டி டிஎம்கே ஓட்டு வங்கிதான். சோ நாங்க ஒன்னு சேர்றதுல தப்பே இல்லைன்னு சொல்றாங்க. 2வது, 2021, 2024ன்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி தொடர்ந்து சந்திக்கிற தொடர் தோல்விகள் மேல இருந்து ஒரு கடுமையான விரக்தியும் இதுக்கு ஒரு மெயின் ரீசனா சொல்லப்படுது.
ஆனா இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சும்மா இருப்பாங்களா? அவங்க டிவிகே மேலயும் பிரிஞ்சு போன எம்எல்ஏக்கள் மேலயும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. வெறும் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இந்த ரெபல் எம்எல்ஏக்களை கடுமையா திட்டினாங்க. அது மட்டும் இல்லாம டிவிகேவை பாட்டு அதிகாரத்தையும் பதவியும் காட்டி எம்எல்ஏக்களை இழுக்கிறதுக்கு பேரு தான் நீங்க சொல்ற தூய சக்தி ஆட்சியான்னு ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வியும் கேட்டாங்க. இப்போ விவாதங்கள் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலா கவுண்டிங், அந்த ஃபைனல் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இறுதி வாக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா வெறும் 107 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சிருந்த டிஎம்கேவுக்கு இந்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டால கரெக்டா 144 ஓட்டுகள் கிடைச்சது. இது ஒரு கிளியர் மெஜாரிட்டி. இபிஎஸ் சப்போர்ட் பண்ண 22 எம்எல்ஏக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. திமுகவோட 59 எம்எல்ஏக்கள் முன்னாடியே வாக் அவுட் பண்ணிட்டாங்க. பாமக, பாஜக உள்ளிட்ட ஒரு 5 எம்எல்ஏக்கள் மட்டும் யாருக்கும் ஓட்டு போடாம நியூட்ரலா இருந்தாங்க. ஆக மொத்தம் டிஎம்கே ரொம்ப ஈஸியாவே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய டிவிகேவோட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்ன தெரியுமா? பழைய காலத்துல எல்லாம் எதிர்க்கட்சிகள் பேசுறத அரசு டிவில லைவ்ல கட் பண்ற வழக்கம் இருந்துச்சு. ஆனா டிவிகே எதிர்க்கட்சிகள் அவங்க மேல வச்ச ரொம்ப கடுமையான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே எந்த சென்சாரும் இல்லாம அப்படியே ஃபுல் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதனால நாங்க ஜனநாயகத்தோட குரலை நசுக்கல, வெளிப்படையா இருக்கோன்னு மக்கள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக தங்கள மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொன்னதுக்கு டிஎம்கேயே அஃபிஷியலா அவங்களோட எக்ஸ் பேஜ்ல ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணாங்க. அதுல தங்களுக்கு 34% ஓட்டுகள், அதாவது 1.72 கோடி ஓட்டுகள் கிடைச்சிருக்கணும். திமுகவுக்கு 24%, அதாவது 1.1 கோடி ஓட்டுகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கணும் பாயிண்ட் பண்ணாங்க. 2 கட்சிக்கும் நடுவுல 52 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நாங்க தான் தனிப்பெரும் கட்சி, 76% மக்கள் திமுகவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு மேத்தமேட்டிக்கலா ஒரு சரியான பதிலடியை கொடுத்தாங்க. ஃபைனலா இந்த விறுவிறுப்பான அரசியல் அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். 144 எம்எல்ஏகளோட சப்போர்ட்டோட டிவிகே சட்டமன்றத்துல அவங்க பலத்தை நிரூபிச்சிட்டாங்க. ஆனா இந்த எதிர்பாராத ட்விஸ்ட்களால அதிமுக 2ஆ உடைஞ்சிருக்கு. திமுக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா மாறி நிக்குது. இப்படி மொத்தமா உருமாறி நிக்கிற இந்த புது அரசியல் களம் அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட ஆட்சியிலையும் மக்கள் நல திட்டங்கள்லயும் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இதான் நாம இனி வர காலங்கள்ல பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.